உருவாக்குதல் 11th ஸ்டாண்டர்ட் சாரி 11th லெசனில் 3rd ஸ்டாண்டர்டில். இதில் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் நான் சிம்பிளாக அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு போய்ட்றேன். இப்போ எப்படி நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கு பிக்கி பேங்க் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பறவை குளியலுக்கு, கோப்பைக்கு, அதுக்கு ஒரு வகையான ஒரு வடிவத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அது எப்படி பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு யோசிச்சிங்களான்னு கேட்குறாங்க. இது எதுலேருந்து செஞ்சுருக்காங்கன்னு யோசிச்சிங்களா? கடலோரத்தில் ஒருத்தர் இருந்தாங்க. அவர் பேர் மினி. அவர் தாத்தாவோட பானை தயாரிக்கிறதுல ஈடுபட்டிருந்தார். ஃபஸ்ட்டு களிமண்ணை ஈராக்குவாங்க, அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிப்பாங்க. அதை நன்றாக அடித்து களிமண்ணை தண்ணீரை ரொம்ப தண்ணியாகவோ இல்லை வறண்டு இல்லாமல் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை மாவு போல் பிசைஞ்சு களிமண்ணை ஒரு கல் சக்கரத்தில் வச்சு அதை சுற்றி வடிவமைச்சார். பானையை உலர்த்தி அதை அவங்களுடைய அம்மா அவற்றை ஒரு பெரிய அடுப்பில் எரியும் மிகவும் சூடான நெருப்பில் நகர்த்தினாங்க. குயவர்கள் அந்த அடுப்பை சூளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெருப்பில் பானையை சுடுப்பு இந்த பானை தயாராக இருந்துச்சு பயன்படுத்துறதுக்கு. தாத்தா, அம்மு மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள் பானையை இன்னும் அழகாக காட்ட சில பானைகளில் சில வடிவங்களை உருவாக்குனாங்க. பானைகள் எதுக்காக பயன்படுத்தினாங்க? குழவர்கள் வேறு என்ன வகையான விஷயங்களை செய்கிறார்கள், பானையை சூளையில் இடுறாங்கன்றதுக்காக இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் பெற்றோர்களுடன் அருகில் இருக்கிற குயவர்கள்கிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. கல் சக்கரம் அல்லது சக்கரத்தில் எவ்வாறு வேலை செய்கிறாங்கன்னு கவனிங்க. சுழலும் சக்கரத்தில் களிமண் எப்படி அழகாக வடிவத்தை எடுக்குதுன்றதை யோசிங்க. அவர்கள் தயாரிக்கிற தயாரிப்பில் எது நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெட்டியில் குயவன் இடத்தில் நீங்கள் பார்த்து சில தயாரிப்புகளையும் அதில் வரைங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் குயவர்கள் சக்கரத்தை பயன்படுத்தி மினி மிகவும் குழந்தையாக இருந்தார். ஆனால் அவள் தாத்தாவுக்கு பானைகளின் வடிவங்களை உருவாக்கி அவற்றை வண்ணமயமாக்க உதவினாள். அவளுக்கு பிடித்த களிமண் பொருள் அவளுடைய உண்டியல். அவள் அதில் அழகான வடிவங்களை உருவாக்க விரும்பினாள். பின்னர் அதில் பணத்தை சேமிக்க பயன்படுத்தினாள் சொல்கிறாங்க. பெரியவர்களின் உதவிக்கு இந்த செயலை செய்யுங்கள். ஈரமான அல்லது சேற்றிடங்களில் மண்ணை சேர்த்து அதை வாழை அல்லது சல்லடையிலிருந்து அது பெரிய பெரிய கூழாங்கல் கற்களை ஜல்லிங்க. மண்ணை தண்ணீரில் இட்டு ஒரு தட்டையான பாத்திரத்தில் போட்டு வைங்க. சில நாட்களுக்கு பிறகு தண்ணீரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நீங்கள் அந்த மண்ணை வச்சு நீங்கள் உனக்கு பிடிச்ச பொம்மையை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அது என்னென்ன ப்ரொசீஜர்ன்ட்டு இதில் காமிக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜலிக்கணும், அப்புறம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் பானை செய்யணும், சூளையில் சுடணும். அதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? வடிவங்கள் இயற்கையில் எல்லா இடங்களிலும் காணலாம் சொல்கிறாங்க. சிறுத்தையின் புள்ளிகள் அல்லது ஒரு அணில் மேல் உள்ள கோடுகள். தொட்டிலில் ஓவியம் தீட்டுகின்ற பல ஓவியர்கள் தங்கள் கலைக்கான யோசனைகளை இயற்கையில் இருந்தால் படுறாங்களாம். இந்த இலை, இந்த அணில் மேலே இருக்கிற கோடு, இந்த சிறுத்தை மேலே இருக்கிற புள்ளியெல்லாம் வச்சு தான் அவங்க டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வரி குதிரை இது மேலே இருக்கிறதெல்லாம் வச்சு தான் பண்ணுறாங்க. மயில், பூனை, புலி, பட்டாம்பூச்சி, மீன் போன்ற சில விலங்குகளின் வடிவத்தையும் காணலாம்னு சொல்கிறாங்க. இலையோட வடிவம், இந்த மயிலோட வடிவம், இது எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே இது ஏதோ இயற்கையில் ஏதோ ஒரு பொருளை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது தான் இது எல்லாமே. ஓகேங்களா? செங்கல் மூலம் செங்கலும் மண்ணில் தான் தயாரிக்கிறாங்க. பானையை போனவே செங்கலுக்கும் மண்ணில் தான் தயாரிக்காங்க. இதில் இட்லிக்கு, டோக்லாக்கு எப்படி ஒரு அச்சு இருக்கும், அதே மாதிரி செங்கலுக்கும் ஒரு அச்சு இருக்குது. அச்சில் போட்டு மண்ணை பிசைஞ்சிட்டு அச்சில் போட்டதுக்கப்புறம் சூளையில் சுட்ட பிறகு அதை வீடுகள், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற கட்டிடங்களை கட்டுவதற்கு செங்கற்களால் பயன்படுத்தப்படுறதுன்னு சொல்கிறாங்க. ரோஹினும் அவரோட தந்தையும் ஜெய்ப்பூரில் வசிக்கிறாங்க. அவங்க அப்பா மேஸ்திரி வேலை செய்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறதுல பார்க்கறதுல அவருக்கு ரொம்ப இஷ்டம். அது மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்கும் போதே ஒரு வீடே கட்டி முடிச்சிட்டாங்களாம். அதுதான் இதில் சொல்கிறாங்க. எல்லா வீடும் செங்கல் கல்லால் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிற தட்பவெப்பத்தை பொறுத்து அதோட கட்டடங்களும் மாறுபடும் சொல்கிறாங்க.
மணலில் வந்து மணல் வீட்டில் வந்து உள்ளே வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து புல் அல்லது மரம் போட்டு பயன்படுத்துவாங்க. சிமெண்ட்டுக்கு பதிலாக பலர் மென்மையான சுவர் மற்றும் தளங்களை உருவாக்க மாட்டு சாணத்தை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. மாட்டு சாணத்தை வந்து வெப்பத்தை வந்து வெளியேற்றி பூச்சிகளை வீட்டுக்குள்ளே நுழைவதையும் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எது ஸ்ட்ராங்குன்னு கேட்குறாங்க. இந்த தீப்பெட்டி மாதிரி வச்சு நம்ம அடுக்கிச்சா எது ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை இதே மாதிரி ஜிக்ஸாக்காக அடுக்குனா எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கீழே இருக்குது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், தள்ளும் போது கீழே விழாது. அதே மாதிரி அவங்க ரோஹினோட அப்பா வந்து வேலை செய்யும் போது கரெக்டான பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? மற்றபடி இது எல்லாமே காமன் தான். அதே மாதிரி உங்கள் ஊரில் அல்லது நகரத்திலோ ஏதும் சிலைகள் பார்த்துருக்கிறீர்களா? பானைகள், செங்கற்கள் செய்ய பயன்படுத்தும் அதே களிமண்ணால் இந்த சிலைகளும் செய்யப்படுகின்றனவா என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதே களிமண்ணை வச்சு தான் இந்த சிலை எல்லாமே பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.